ரோஹன் எங்கடா போன? நெட் ஆன்ல வச்சுக்க முடியாதா? எவ்வளோ தூரம் கால் பண்ணுறது? ஏப்பா ஏன் நான் ஒர்க்கில் இருக்கேன் சொல்லு. டே ரோஹன், நான் பேசுறது கேட்குதா? ஹலோ. இல்லை எனக்கு கேட்கல. என்ன? பா சொல்லுப்பா, ஒர்க்கில் இருக்கேன் அதான். ரோஹன் சொல்கிறது கேளு, நீ உடனே ஊருக்கு கிளம்பிப்பா. ஏன் என்னாச்சு? டேய், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா. அம்மா உடம்பு சரியில்லையா? போன வாரம் தான் ஃபோனில் பேசினேன். பேசுறதுக்கு டைம் இல்லை ரோஹன், நான் டிக்கெட் போட்டிருக்கேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வா. சரி ஓகே, நீங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க, நான் வரேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் ரோஹன். நான் வைக்கட்டா? ஓகே ஓகே வைங்க வைங்க. பா சொல்லுப்பா, என்னாச்சு அம்மாக்கு? மா மா நீ எங்கம்மா இங்க? வந்துட்டியாடா? வா 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 உள்ள வா. என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரப்பா? ஒரு அம்மா பையனை பார்க்க இவ்வளோ போய் சொல்லணுமா? மா நிறுத்து, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறேன். அங்கே எவ்வளோ வேலை இருந்துச்சு தெரியுமா? எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். என்ன இருந்துச்சு? இந்த பழம் நல்லா இருக்கு, சாப்பிட்றியா? நான் வேணா கட் பண்ணி தரட்டா? மா நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? பா கத்தி இல்லை. அம்மா கொண்டு இல்லைன்னா என்ன எதுக்கு தேவையில்லாம வர சொன்னீங்க? நீங்க என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? பொண்ணு வீட்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வண்டி எடுங்க, டைம். பொண்ணு வீட்லையா? டேய் அண்ணா, உனக்கு பொண்ணு பார்க்க போறேன்டா. என்ன? ஓகே ஃபாதர், கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர் ஏவின் தான் பேசினாரு, எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கான்னு கேட்டாரு. நீங்கள் எடுத்துங்க, பையன் எல்லாம் வீட்டிலேயே செஞ்சது. அது இல்லை இது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சமையல் செய்யறத வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். உங்கள் எல்லாருக்கும் அவனோட ஸ்பெஷல் கேக்கு செஞ்சுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன், சாப்பிட்டு பாருங்க, சும்மா அப்படி இருக்கும். என்ன வீட்டுக்குள்ள செருப்பு போட்டிருக்கான், சட்டை சைஸும் கலரும் பாரு. எங்கப்பா படிச்ச? அதான் சொன்னனே, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். ஓ, அப்போ அவங்களும் படிக்கும்போதே சம்பளம் எல்லாம் தருவாங்களா? வினி, இல்லைங்க, இங்கே சமையல் சொல்லி கொடுக்குற காலேஜ்லே 10,000 ரூபாய் சம்பளம் தராங்களாமா. வெளிநாட்டுல எல்லாம் நிறைய தருவாங்கல்லப்பா? இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரே நிமிஷம். ஏஞ்சல், இல்ல ஏஞ்சல், என் போன் எடுக்காத. ஏஞ்சல், நீங்க எடுத்துங்க. என் போனை தொடவே கூடாது. தம்பி, ஷார்ட்ஸோடய வந்துட்டீங்க. வெளிநாட்டு பழக்கமோ? ஃப்ளைட்ல இருந்து அப்படியே வந்துட்டோமா? சொன்னேன் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு சொன்னேன். ஆனால் அவன் தான் பொண்ணு வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, லேட் ஆகும், நேராக இங்கே வந்துக்கலான்னு சொன்னான். ஆனா என்ன தம்பி, இது உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. மா இப்பவும் சொல்கிறேன், சத்தியமாக எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. என்ன தம்பி ஏதோ சொல்றாரு? அது ஒன்றும் இல்லைங்க, ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்கிறான். ஏமா நீ வாங்க தம்பி, ஐயோ, uncle, இதுக்கெல்லாம் uncle, கூச்சப்பட்டு எனக்கு வரல, uncle. வாங்க. தம்பி போங்க தம்பி. என்ன கதவை திறந்துட்டு இருந்தாலும் இங்கே நிற்கிறான்? அங்கிள் அங்கிள், என்ன தம்பி? டோரு. சாரி தம்பி. அப்பா வரலங்கிறான், விட்றான் பாரு. தம்பி தம்பி, அந்த ஃப்ளஷ் மட்டும் வேலை செய்யாது, கொஞ்சம் தண்ணி மோந்து ஊற்றிக்கிறீங்களா? ஓகே அங்கிள், ஓகே. ஆமாம்மா, இப்போ பையன் வந்துடுவாரு. தம்பி உள்ள எல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நான் என்ன சாப்பாடை டேஸ்ட் பண்ண போனேன், நல்லா இருந்துச்சான்னு கேட்குறான். மா எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. மா கொஞ்ச நேரம் சும்மா எனக்கு செட் ஆகும்னு தோணல.
ஆமாம் ஆமாம். அடடா, ஏய், பாத்தும்மா. என்னம்மா ஆச்சு? ஏஞ்சல் அடிக்கடி படிச்சாமா? என்னம்மா ஆச்சு? அங்கிள் ஜிப்பே போடல. போச்சு போச்சு, அங்கிள் ஜிப்பே போடல. ஏஞ்சல் நீ உள்ள போமா. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற? சின்ன பிள்ளை இல்லை, அதான். இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறான்? இவங்க வேற இருக்கா? டேவிட், வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் அப்புறம் பேசட்டுமா? ஓகே ஓகே. நம்ம டேவிட் தான் பேசுகிறான். நம்ம டேவிடும் ஸ்டெல்லாவும் இப்போ பாம்பேல தான் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாறிட்டான், முன்ன மாதிரி இல்லை. சார் பொண்ணு வர சொல்லுங்க. ஆலிஸ், பொண்ணு ரொம்ப ஷை டைப்பு. என் பையன் குணம் அப்படியே ஆப்போசிட். கூச்சம்னா என்னன்னு கேட்பான். நான் கூட என் பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். ஏன் பையன் நல்ல பையனாக இருந்தால் லவ் மேரேஜ் கூட ஓகேன்னு தான் சொன்னேன். ஆனால் அவள் தான் இல்லைப்பா, நீ யாரை கையை காட்டுறியோ அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றா. நல்ல பொண்ணு. என் பையன் கூட அப்படித்தான். என்கிட்ட எதையும் மறைச்சதே இல்லை. இப்போ கூட நீ பிஸியா இருந்தா பாருடா, அடுத்த மாசம் வந்தே பொண்ணு பார்த்துக்கலான்னு சொன்னேன். ஆனா அவன் தான் இல்லம்மா, நீ சொல்லிட்டேல்ல, உனக்கு பிடிச்சிருந்தா இப்பவே வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். நம்ம சர்ச்சில் பிரான்சிஸ் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அதான் நம்ம மரக்கடா பிரான்சிஸ், அவங்க கூட நம்ம ஆலிஸை ஒரு தடவை பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு தான் பிடிக்கல. பெரிய குடும்பமாக இருந்தால் மட்டும் போதுமா? குடும்ப மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க சொல்றதும் சரிதான். இவனுக்கும் நிறைய ப்ரப்போசல் வந்துச்சுங்க. இவன் தான் எதுவுமே பிடிக்கலன்ட்டான். பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்ல. லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு நினைக்கிற இந்த காலத்தில் அரேஞ்ச் மேரேஜ் தான் வேணும்னு நினைக்கிற நம்ம பசங்கிட்ட நம்ம என்ன சொல்றது? ஏமா இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? அப்பா ப்ளீஸ். ஆலிஸ், லவ் மேரேஜ் கூட ஓகேன்னு தான் சொன்னேன். குடும்ப மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நாங்கள் தனியாக பேசணும். நீ நான் தேடி அந்த தேடும் கதைதானே. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு 100 MB மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விடுறியா? குளிருது. உனக்கு குளிர் இல்லையா? எனக்குலாம் குளிர் இல்லை. ஆகாஷ், அந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. எனக்கு வேர்க்கும் இல்லை, ஆஃப் பண்ணாத. எனக்கு குளிருது. ஷோ, சரி நான் சொல்கிறது கேளு. என்ன? இன்னைக்கு ஆலிஸ் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா வெளியே போயிருக்காங்க, வர லேட் ஆகும். ஹை சூப்பர். அப்போ இன்னைக்கு நைட் அவள் வீட்டுக்கு போகலாமா? அப்பா கேட்டாருன்னா டியூஷன் மேம்க்கு பர்த்டே, கேக் விட்டுரும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். நான் சொல்கிறது முழுசாக கேளுடி. ஆலிஸ் அப்பா ஃபேமிலிலேருந்து வாங்கி கொண்டு வந்துருக்காராம்மா. டேஸ்ட் பண்ணலாம் ப்ளீஸ். ஸ்மெல்லாம் வராது ப்ளீஸ் ப்ளீஸ். ரோஹன் இன்னைக்கு ஆலிஸ் வீட்டுக்கு போகிறான்.
அல்லா அலசுரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. எதுவும் சொல்லாத ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவ சொல்றதெல்லாம் உண்மையா? 2 பேரும் லவ் பண்றீங்களா? அப்போ காலையில சீக்கிரமா வருது, கேன்டீன்ல காசு அவனுக்கு செலவு பண்றது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மேக்ஸில் டவுட்டுன்னா அதான் வரான். ஏய் ரோஹன் வரா, ரோஹன் வரா. நான் தொடு தூரம் தொலைந்தேனே தொலைந்தேனே நான் உன் தேடல் குறும்பாலே நான் என் சீண்டல் குறும்பாலே நானே தொடவே நான் என் தீண்டல் குறும்பாலே. We just friends. ஃப்ரெண்ட்ஸ் ஆமா. ஹே அப்போ கிஸ்லாம் பண்ணுவீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் 4 பேர் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 10th அவன் கிஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா? அப்போ நீங்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. தண்ணி குடிக்கிறியா? இல்லை வேணாம். ஓகே. இதான் வருமா? ஏய் சூர்யா ஃபேனா நீ? உனக்கும் சூர்யா பிடிக்கும்ல? அழகு. என்ன? சூர்யா. ஓ ஓகே. என்ன உங்கள் ஏரியாவில் இந்த டைமில் கரண்ட் போயிருக்கு? அது ஹே ஆலிஸ், நானும் என் ஆளும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது வீட்டில் கரண்ட்டே இல்லை தெரியுமா? செம்ம சுச்சுவேஷன். சரி உனக்கு எதுக்கு இது? நீ என்ன கிஸ்ஸாக பண்ண போகிற? இப்படி தான் அப்பப்போ கரண்ட் போகும். வெளியே மழை பெய்யுதில்ல, அதான். ரோஹன் 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 என்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எனக்கும் தெரியும் இது உனக்கு புதுசில்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப ஸ்பெஷல். தப்பாக இருந்தா நான் கிஸ் பண்ண வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஐம் சாரி, உனக்கு பிடிக்கலனா? ஏய் இல்லை அப்படி இல்லை. என்ன இல்லை? அதனால தானே இப்படி? நான் தான் லூஸ் மாதிரி. உனக்கு இப்போ வேண்டானா எனக்கு பிடிக்கல தானே? ஐயோ அப்படி இல்லை ஆலிஸ். பின்ன எப்படி ரோஹன்? கிஸ் பண்ண பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். கிட்ட வந்த பாட்டிலேயே சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ ஆலிஸ், இதுவரை நான் கிஸ்ஸே பண்ணதில்லை. அப்போ ஃபாத்திமா சொன்னது? இல்லை நீ போய் சொல்கிற ரோஹன். அது சும்மா பசங்க முன்னாடி சீன் போட தான் அப்படிலாம் சொன்னேன். இதுவரை நான் கிஸ்ஸே பண்ணதில்லை. ஸ்கூலில் எல்லாரும் என்ன ஏதோ பயங்கரமாக பார்க்குற மாதிரி தெரியும். பொண்ணுங்க கை பிடிச்சி கூட பேசி பழக்கல எனக்கு. உன்னை எனக்கு பிடிக்கும், சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது கிஸ் மட்டும் வேணாமே ஆலிஸ். ஒரு மாதிரி உடம்பெல்லாம் படபடன்னு ஆகுது. அந்த ஃபேனை போட்டுவிடவா? என்ன நேற்று என்னாச்சு? என்னாச்சு? கிஸ் பண்ணீங்களா? நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா பண்ணியிருப்பீங்க போல.
ஓகே, கிஸ் பண்ண வந்தான். நான் தான் வேணான்னு சொன்னேன். அது எப்படி? ஃபஸ்ட்டு பார்க்கணும், பேசணும், பழகணும், அதுக்கப்புறம் தானே எல்லாமே. நினச்சேன் உனக்கு அவன் எப்படி செட் ஆனானே தெரில. மீதி யாரோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. ஹாய் ரோஹன். ஹாய். ஹாய் ரோகனா. அப்படி என்னடா பண்ண? அது உனக்கு புரியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லு. அது கிஸ் பண்ணோம். எதே கிஸ் பண்ணியா? இல்லை புரியல. அந்த பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? டேய் என்னடா வெக்கலாம் படுற? நேத்தி கால் பண்ண, ஏன் எடுக்கல? 4 மணிக்கு கூப்பிட்டா அப்பா இருப்பாங்கல்ல. அப்போ இப்போ இல்லையா உங்கள் அப்பா? வெளியே போயிருக்காங்க, லேட் ஆகும் வர்றதுக்கு. அப்போ வீட்டில் தனியாக இருக்க? தனியாக தான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? வரலையா? இல்லை. என்ன கோவமா? அதெல்லாம் இல்லை, நான் விளாட போகிறேன். டேய் ராஜா, பசங்கள்லாம் சொன்ன மாதிரி பாப்பா ரொம்ப ஸ்பீடுடா. நம்மளாலலாம் இந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாது. இருந்தாலும் கெத்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே பச்சாக் பச்சாக் தான். லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த பொண்ணு அதை ப்ரூவ் பண்ணிருச்சு. ரோகன் மச்சக்காரன்டா. இருந்தாலும் ரோகன் கொடுத்து வச்சோம். டேய் வாடா. ஏய் நான் வரேன்டா. டேய் இருடா, வர நம்ம ஒன்னாவே போலாம். என்னடி சாரி சொல்ல கூப்பிட்டியா? ரோஹன் ஏன் இப்படி பண்ண? நான் என்ன டேய் பண்ணேன்? வாடா போலாம். டேய் நீங்க போங்கடா, நான் வரேன். நான் இங்கே பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல எங்க பசங்க கிட்ட. என்ன சொன்ன எல்லார்ட்டையும்? நான் என்ன சொன்னேன்? போய் சொல்லாத ரோஹன். நான் உன்னை கிஸ் பண்ணேன்னு சொன்னேன் எல்லார்ட்டையும். பதில் சொல்லு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் ரோஹன், ஏன் போய் சொன்ன? இல்லம்மா, இங்க விஜய் கிட்ட மட்டும். என்ன இப்படி மாமான்னு கூப்பிடாது. எல்லாரும் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? ஏதோ நானே வந்து உன்னை கிஸ் பண்ண மாதிரி பேசுறாங்க. ரொம்ப சீப்பா இருக்கு ரோஹன். இல்லம்மா, நான் பேசுறத கேளு. அப்படி கூப்பிடாதன்னு சொன்னேன். ப்ளீஸ் ரோஹன், உங்க கெத்துக்காக எதுக்கு என் நேம் ஸ்பாயில் பண்ற? ஹலோ ஆலிஸ், வெயிட். நீ மட்டும் நான் உன்னை கிஸ் பண்ண வந்தேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்க. அதை பத்தி நான் பெருசா பேசினேனா? ஆலிஸ் பேசிப்போ. ஜஸ்டிஃபை பண்ணாத ரோஹன். உனக்கு தான் கிஸ் பண்ண கூட தைரியமே இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு எல்லாத்துக்கிட்டே போய் சொல்ற? ஏன்னா நீ கெத்தான பையனை காமிச்சிக்கிறிய எல்லார்ட்டையும். ஆலிஸ் ஓவரா பேசாத. உண்மைதானே? அப்போ நீ மட்டும் உன்னோட அடக்க ஒடுக்கமான பொண்ணுங்கிற இமேஜை மட்டும் மெயின்டைன் பண்றதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கிஸ் பண்ண வந்தேன்னு சொல்லியிருக்க. அப்ப என் பேர் ஸ்பாயில் ஆகாது? நான் கிஸ் பண்ணலன்னு சொன்னேன், அதானே உண்மை. நான் லவ் பண்ற பொண்ணை கிஸ் பண்ணேன்னு சொன்னது தப்பா? ப்ளீஸ் ரோஹன், போதும் பேசினது. எனக்கு உன் கூட பேச வேண்டாம். ஓ அப்படியா? அப்ப எனக்கு வேணாம், கிளம்பு. ஓ ஆலிஸ், ஆலிஸ் பா, என்ன பண்றீங்க? தூங்கல? என்னடா என்ன ஆச்சு? நான் செல்ல புள்ள தானப்பா. ஆமா. பா சொல்லுப்பா, சொல்லு. அடே பா நான் சொல்றது கேளுப்பா. ஃபுல்லா முடிச்சிட்டியா? சிரிக்காதப்பா. நான் சத்தியமா சொல்றப்பா, நீ சொல்றப்பா என்னதாப்பா நான் கட்டிப்பா, ப்ராமிஸ். சிரிக்காதப்பா. சரி சரி. எனக்கு பதிலா வேற யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா நீ இல்லை வேணாம் விட்டு. இதை எடுத்து சாப்பிடுங்க. இதையும் நம்ம பையன் சூப்பரா செய்வான். ஓ இதுவா? ஒன்றும் இல்லைம்மா. இது எல்லாமே ஆமா. ம் ஆ அப்படியோ? நல்லா இருக்கும்.
ஏங்க இது வேண்டாங்க, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சொல்லணும், இது வேணான்னு சொல்லிடலாம். நீங்களே சொல்லிடுங்க. வேணாம், நானே சொல்லிக்கிறேன். டேவிடோட சொந்தக்காரங்கன்னொன்னே பிடிக்கல. இவன் வேற மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கானா, எனக்கு கஷ்டமாக இருக்கு. பிடிக்கல போல அவனுக்கு. ஏதோ தப்பு பண்ணுறோன்னு தோணுதுங்க. ஏங்க என்ன சொல்லிட்டு இருக்க, தின்னுட்டு இருக்கீங்க? ஷோ ஐயோ, என்ன கேக்கு கருகிருச்சு. ச்சே, ஃபோன் எடுக்க மாட்டானே. ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஹலோ. என்ன ஜோசே, ஊருக்கு வந்துட்டு போனே காணோம். ப்ரோ நான் பேசிருக்கேன். வந்த ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுடா. மயிரா பேசுறது கேளுடா. மாறிட்டடா. ஆலிஸ், என்னப்பா? லெட்டர், அந்த பையனோட ஃபோட்டோ எல்லாம் பார்த்தேன். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அப்பா என்ன சொல்ல போகிறேன்? அட்லீஸ்ட் பேசியிருக்கலாமே. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் யாரு? இப்போ என்ன பண்ணுறது? ஏமா, நீ இன்னும் அந்த பையனை தான் நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, அக்கா எங்க இருக்கீங்க? நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏதோ ஃபோட்டோ பற்றி சொன்னாங்களே. நான் உன்னை கூப்பிடுறேன். இந்த முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஓகே, தெரியுமா? ஆனாலும் நான் பண்ணிருக்கேன். ஹலோ, கேக்குதாடா? டேய், 10 பேர் சாப்பிடுற மாதிரி கேட்டேன். ஆனா இதை 20 பேர் சாப்பிடலாம். சொல்லிடு அக்கா கிட்ட, என் gift. என்ஜாய். எடுத்துங்க எல்லாரும். எடுத்துங்கம்மா. நீங்க பண்ணீங்களா? ஆமாம், அவன் தான் பண்ண. நான் தான் பண்ணேன். அப்பா, நான் பார்க்குறேன். நான் சொல்லணும். இல்லை, நாங்களும் ஒரு விஷயம் சொல்லணும். நானும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஷை டைப், போல்டெல்லாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நிறையா இன்செக்யூரிட்டிஸோடு தான் வளர்ந்தேன். அதை பிரேக் பண்ணணுன்னு தான் ஊரை விட்டு போய் வேலை செஞ்சேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? 4 years. ஆக்சுவலாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆனால் பொண்ணு பார்க்க வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஆனால் இப்போது அப்புறம் பொண்ணு பார்க்க போகிறதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்களும் யாரையும் கேட்டு போனதில்லை, எங்களையும் யாரும் கேட்டு வந்ததும் இல்லை. ஆனால் அம்மா, உன் சாய்ஸ் தான்மா பெஸ்ட்டு. எனக்கு ஆலிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொன்னீன்னா அவங்ககிட்டயும் பேசிடலாம். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? என்னம்மா ஆலிஸ், நீ என்ன சொல்கிற?
அது இல்லைங்க. என் அப்பா பார்க்குற பையனை தான் கட்டிக்கலான்னு இருந்தேன். இப்போது எங்கள் ஃபேமிலியும் பிடிச்சிருக்கு, ரோஹினியும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். எனக்கும் பிடிச்சிருக்கு. ஓ ம் சூப்பர். அப்போ ஃபாதர் ரெவின் கிட்ட சொல்லிட்டு நல்ல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லுங்க? வேண்டாம்டா. சொல்லிடலாம். இருங்க இருங்க. இப்போ சொல்லுங்க. டேய் குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துட்டு எங்கடா போனேன்? சரி அது ஒன்றும் இல்லை, கேக் கொடுத்துட்டு போனப்போ கேண்டில் பாக்ஸை எங்கூடயே மறந்து எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ வந்து தரட்டா என்ன? ஹலோ டேய் பார்க்குறாங்களே டேய் ஜோசு. ஏஞ்சலா இது சோனியக்காரி. ஐயோ டேய் டேய் என்ன இன்னும் ட்ரெஸ்ஸை மாற்றலையா? அம்மா சத்தம் போட போகிறாங்க, கிளம்பு. நான் கொஞ்சம் சொல்கிறது கேளேன். என்ன? அந்த அந்த அக்கா வேண்டாம்டா, ப்ளீஸ்டா, நான் சொல்கிறது கேளு. அந்த அங்கிளும் அந்த அக்காவும் பேசுகிறத நான் கேட்டேன். அந்த அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி தான் கட்டி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா பயப்படுறாங்க போல. நமக்கு இது வேண்டாம்டா, ப்ளீஸ்டா. அந்த அக்கா பாவம், இன்னும் லெட்டர்லாம் வச்சிருக்கு, படித்து பார்த்தேன். அதில் ஏதோ சாரி ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படி இப்படின்னு என்னென்னவோ எழுதியிருக்கு. நான் ஃபோட்டோவும் வச்சிருக்கேன், இந்தா வேணா பாரு. ஆலிஸ், என்னடா சொல்லுடா. நெஞ்சம் கேட்க வெறுவே ஹே செம கியூட்ரா. ஏய் விஜய் பாரு சிரிச்சிட்டே இருக்கான், நீ ஏன் மூஞ்சி திருப்பிட்ட? நீயும் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பற்றி தப்பாக சொல்லியும் ட்ரூவாக லவ் பண்ணேன். என்னை பற்றி உன்கிட்ட ஓப்பன் அப் பண்ணப்பவும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப முக்கியம், நீ என் ஃபீலிங்ஸை மதிச்ச. ஆலிஸ், சொல்லு. ஐ லவ் யூ.